இந்திய வரலாற்றை நாம் எழுத நினைத்தால் முகலாயர்களை விட்டுட்டு நம்மளால் எழுதவே முடியாதுங்க. அந்த அளவு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் முகலாயர்களுடைய ஆட்சி நம்ம நாட்டில் இருந்திருக்குது. 800 வருடங்கள் சொல்கிறாங்க, 800, 900, 1000 இப்படி வருது கணக்கு. அதில் இப்ராஹிம்களுடைய தோற்கடிக்கிறதுக்காக இங்கே உள்ள இந்து மன்னர்கள் போய் தான் செங்கிஸ்கான் பரம்பரையில் வந்த பாபரை கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் தான் அவர் வராரு. அவரும் சில நாள் ஆட்சி புரிஞ்சுட்டு ஹுமாயூனுக்கு வசம் வருது. அந்த ஹுமாயூனுடைய சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது பாபர் என்ன சொல்கிறாருனாக்க, அவர் ஒரு நல்ல கவிஞர். அவர் நம்ம இந்தியாவை பற்றி சொல்கிறார் பாருங்க. விவசாயிகளும் ஏழைகளும் நிர்வாணமாக செல்கிறார்கள். 2 கஜ நீளமுள்ள லங்கோடி என்று சொல்லப்படும் துணியை இடுப்புக்கு கீழே தொங்க விட்டு கொண்டு போகிறார்கள். அது தொடைக்கு நடுவில் சென்று பின்னால் கட்டப்பட்டுள்ளது. பெண்களும் இடுப்பை சுற்றி ஒரு துணியையும் தலைக்கு மேலே ஒன்றையும் போட்டுக்கொண்டு போகிறார்கள். ஆனாலும் இந்தியா மிகப்பெரிய நாடு, நிறைய தங்கமும் வெள்ளியும் கிடைக்கிறது. மழைக்காலத்தில் இந்தியாவின் காற்று மிகவும் இதமாக உள்ளது. சில நேரங்களில் ஒரு நாளிலேயே 10-20 முறைகள் மழை பெய்கிறது. வில் அம்பெல்லாம் இந்த நாட்டின் மழைக்காலத்தில் பயன்படுத்த முடியாமல் வீணாகிவிடும். வில் மட்டுமல்ல, போர்க்கவசம், புத்தகம், துணிமணி, பாத்திரங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாமல் போய்விடும். ஒரு வீடு கூட நிரந்தரமானதல்ல. மக்கள் இந்த காற்றை ஆந்தி, வானத்தை கருப்பாக்கும் புயல் என்று கூறுகின்றனர். மழை இல்லாத காலங்களில் தட்பவெப்பம் மிகவும் சூடாக உள்ளது. இந்த நாடுகளிலிருந்து எனக்கு 52 குரூர் வருமானம் கிடைக்கிறது. 1.5 மில்லியன் ஸ்டெர்லின் என்று இது கணக்கிடப்பட்டுள்ளது. குரூர் என்பதை கோடி என்றும் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக தந்தைமார்களுக்கு பெண் குழந்தைகள் மீது தான் பிரியம் இருக்கும். ஆனால் பாபருக்கு மகன் ஹுமாயூன் மீது ஒரு காவிய பிரியம் இருந்தது. அது அவரது உயிர் பிரியவும் காரணமாக இருந்தது. ஹுமாயூனுக்கு ஒரு முறை ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போனது. அனுபவமிக்க அரச வைத்தியர்களெல்லாம் பார்த்தும் சரியாகவில்லை. இருப்பதிலே மிகவும் உயர்ந்தது ஹுமாயூனுக்கு தியாகம் செய்வதாக இருந்தால் அவர் உயிர் பிழைப்பார் என்று மீர் அபுபக்கர் என்ற ஞானி சொன்னதன் பேரில் தன் மகனை 3 முறை சுற்றி வந்த பாபர் தன்னை எடுத்துக்கொண்டு அவரை பிழைக்க வைக்கும்படி இறைவனிடம் முறையிட்டு கொண்டார். அதன் பிறகு ஹுமாயூன் நலமடைந்தார். தனக்கு பின் சக்கரவர்த்தியாக ஹுமாயூனை பாபர் நியமித்தார். அப்படி செய்த சில நாட்களில் முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பாபரின் உயிர் பிரிந்தது. அது 1530 டிசம்பர் 30ஆம் நாள். பொதுவாக இறப்புங்கிறது இறைவன் புறத்தில் இருக்குது. அந்த மௌலவி ஏதோ சொல்லிவிட்டுருக்கிறாப்புல, அரசனுக்கு ஏதோ சொல்லிவிடுதா காணிக்க கிடைக்கும்ண்டு. அதனால் அப்படிலாம் இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாதுங்க. ஒரு உயிரை எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்த கொடுக்கறது, இவர் என்னமோ 3 முறை சுற்றி வந்தாராம், அவரோட உயிர் போயிடுச்சுங்கிறதெல்லாம் சும்மா ஹம்பக். அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. ஏதோ அவருடைய நம்பிக்கைப்படி சுற்றி வந்திருக்கிறாரு. இயற்கையாக அவருக்கு மரணம் வந்திருக்குது, போய் சேர்ந்துருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஹுமாயூன் ரொம்பவும் பிரியமாக பார்த்துருக்கிறார். அதில் பாருங்கள், ஹுமாயூனுக்கு இங்கே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பதிவுக்கே ரொம்ப முக்கியமானது. ஹுமாயூனுக்கு ஒரு பாபர் கடிதம் எழுதினார். அது பாரசீக மொழியில் எழுதப்பட்டு போபால் அரசு நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர் எழுதுகிறார் பாருங்கள். ஓ என் மகனே, இந்தியாவில் பல மதங்களை பின்பற்றுவோர் வாழ்கிறார்கள். இந்த நாட்டின் அரசாங்கம் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை ராஜாக்களின் ராஜாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கீழ்வரும் கடமைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். 1. மத உணர்வுக்கு உரிய மதிப்பு கொடு. மத மாச்சரியங்களுக்கு உனது மனது ஆட்பட அனுமதிக்காதே. சார்பற்ற நீதி வழங்கு. இன்னும் அருமையான வார்த்தை பாருங்கள். 2. பசுக்களை கொள்வதை தவிர்த்து விடு. இது இந்திய மக்களின் இதயங்களில் இடம் பிடிக்க உனக்கு உதவும். இதன் மூலம் நன்றி கடனாய் நீ இந்த மக்களுடன் பிணைக்கப்படுவாய். அதாவது பசுக்கள் அந்த காலத்துலேருந்து புனிதமாக கருதுகிறாங்க. அதனால் பசுக்களை சாப்பிட்றத குர்பானி கொடுக்கறத கூட நீ ஆடு, மற்றபடி ஒட்டகம் இது மாதிரி கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுறுத்துகிறாரு. ஏன்னா பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறதுனால அவர்களை பாய்ச்சிக்காத அப்படின்ட்டு. 3. எந்த ஒரு சமூகத்தின் வழிபாட்டு தளத்தையும் நீ சிதைக்கக்கூடாது. அருமையான வார்த்தை. நம்ம யோகி ஆதித்யநாத், மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்கணும். எப்போதும் நீதியை நேசிப்பவனாக இரு. அது ராஜாவுக்கும் மக்களுக்கும் இடையே நல்லுறவை பராமரிக்கும். அதன் மூலம் பூமியில் அமைதியும் திருப்தியும் நிலவும். அடுத்து 4. இஸ்லாமை பரப்பும் பணியை ஒடுக்குமுறை வாளால் செய்வதை விட அன்பு வாளால் செய்வது நல்லது. அதாவது நீ ரொம்ப கட்டாயப்படுத்திலாம் பண்ணாத.
நீ வந்து அன்புனால சொல்லு, விரும்பினவங்க எடுத்துக்கிட்டோம், இல்லைனா போய் விட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. 5 சியாக்களுக்கும் சன்னிக்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை புறக்கணித்திடு, இல்லையெனில் அது இஸ்லாமிற்கு பலவீனத்தை தரும். ஆமாம், சியா சன்னி அந்த சண்டையெல்லாம் வந்து நீ போய் கலந்துக்காத, அது உன்னோட வேலையும் இல்லை, அதாவது அவர்கள்ட்ட விட்டுரு அப்படிங்கிறாரு. 6 உனது குடிமக்களின் உள்ள பல்வேறுபட்ட தனித்துவங்களை ஓராண்டில் வரும் பல்வேறு பருவங்களாக பார், அதுவே அரசு நிர்வாகத்தில் வியாதியை கொண்டு வராது. அதாவது குடிமக்கள்கிட்ட உள்ள பல்வேறுபட்ட தனித்தன்மைகள் பல பருவங்களாக வருதில்ல, பருவ காலங்கள் மாறி மாறி வருதா, அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும் மக்கள். அதை வந்து நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ, எல்லாரையும் அனுசரித்து போ அப்படிங்கிறாரு. என்ன அருமையான ஒரு ஒரு அதாவது பல மதங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கட்டளைகளை தனது மகனுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் வந்து நம்ம மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் படிக்கணும். படித்து அப்போவாவது தெரிஞ்சவங்களான்னு பார்ப்போம். ஹுமாயூனுடைய கல்லறை நம்ம வந்து டெல்லியில் பார்க்க வேண்டிய ஒன்று. டெல்லி நீங்கள் போனீங்கன்னா அவசியம் ஹுமாயூனுடைய கல்லறைக்கு போய் பாருங்கள். அந்த கட்டடக்கலை, அதாவது ஹுமாயூனை வந்து அந்த வடக்க ஸ்தலத்துக்காக நம்ம போகிறதில்ல, அங்கே கட்டப்பட்டு விட கட்டிடக்கலையை அந்த காலத்துலேயே எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்கே போய் பார்க்குறது நல்லது. இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது வந்து இந்த பூங்காவோடு சேர்த்து அதை கட்டப்பட்டிருக்குது. அதாவது இந்த நம்ம தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு நம்ம ஷாஜஹானுக்கு உத்வேகமாக இருந்தது இதை பார்த்து தான் அவருக்கு கட்டினாருங்கிறாங்க. அதனால தான் இது வந்து சிகப்பு தாஜ்மஹால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிகப்பு கற்களால் கட்டப்பட்டதுனால அது வந்து சிகப்பு தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. ஷாஜஹான் இதை பார்த்து தான், இந்த மாடலை வச்சு தான் தாஜ்மஹாலை இன்னும் ஒரு நல்ல சூப்பராக கட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் கட்டினது. அந்த அடக்க ஸ்தலங்கள்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே. அதுக்கு இப்போ உள்ளே வந்து பள்ளிவாசல் உள்ளே வந்து, ஆனால் தொழுகை அனுமதிக்கிறது அதிகமாக இல்லை. இதெல்லாம் அதாவது அருங்காட்சியகங்கள் வந்துடுறதுனால அங்கே வந்து தொழுகைக்கு அனுமதி கிடையாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி கட்டிடக்கலை வந்து ரொம்ப சூப்பர். நாங்களாம் போயிருந்தப்பையும் தொழுகைக்கு வந்து அனுமதி இப்போ கொடுக்கல. அதேமாதிரி அவுரங்கசீப் கட்டின ஒரு பள்ளிக்கும் போயிருந்தோம், அங்கேயும் வந்து அனுமதி கொடுக்கல தொழுகிறதுக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு அருமையான ஒரு டைம் பாஸுக்கு, சுற்றுலாவுக்குன்னு ஒரு போகிறோம்ல, நல்லா நம்ம ரசித்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து டெல்லி போகிறவங்க அவசியம் வந்து இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துங்க. 2வது 6 மணிக்கு முன்னாடியே போயிடணும், இல்லைன்னா அங்கே மூடிடுறாங்க அங்கே. இது வந்து 1572 கட்டப்பட்டது. என்னங்க, இது வந்து தாஜ்மஹாலுக்கு முன்னோடிங்கலாம். இதை வச்சு தான், இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ஷாஜஹானே தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இது பற்றி மேலும் மேலும் பல புதிய தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.